வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 10 நாள் 14 செவ்வாய்க்கிழமை ஜூலை 28, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஐயாவின் 8வது நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு செய்தி. கலாம் நினைவு தினத்தில் நினைவிடத்தில் நல்லோர் வட்டம். ஜூலை 27, 2026. இந்திய நாட்டின் நம்பிக்கை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 8வது நினைவு தினம். நல்லோர் வட்டம் ஆண்டுதோறும் கலாம் ஐயா நினைவு தினத்தில் மாநில அளவிலான பொறுப்பாளர்கள் மட்டும் 100 நபர்கள் ராமேஸ்வரம் பேக்கரும்பிலுள்ள கலாம் ஐயா நினைவிடத்தில் காலையில் ஐயா அவர்களின் குடும்பத்தினருடன் இணைந்து அஞ்சலி செலுத்தி வருவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டும் நல்லோர் வட்டத்தின் மாநில, மாவட்ட, துறை பொறுப்பாளர்கள் 103 நபர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் விநாயகம், பேராசிரியர் பழனித்துறை, திருவண்ணாமலையில் ஆசிரமம் அமைத்து செயல்பட்டு வரும் கொல்லிமலை சுவாமிஜி மற்றும் மாதாஜியும் கலந்து கொண்டனர். காலை 8:30 மணிக்கு திட்டமிட்டபடி நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் 103 பேர்களும் கலாம் ஐயா பேரன்களான ஷேக் தாவூத், ஷேக் சலீம் அவர்களின் அழைப்பிற்கிணங்க முதலாவதாக நினைவு மண்டபத்திற்குள் சென்றனர். சுமார் 30 நிமிடங்கள் மிகவும் அமைதியுடன் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு கலாம் ஐயா அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு நல்லோர் வட்டத்தின் உறுதிமொழியினை தி சென்னை சில்க்ஸ் விநாயகம் அவர்கள் வாசிக்க அனைவரும் திரும்ப சொல்லினர். சமுதாயத்தின் உறுதிமொழி. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்காக லட்சிய சமுதாயத்தில் என் பொறுப்பு. லட்சிய சமுதாயத்தை உருவாக்க 100 துறைகள் கொண்ட வலுவான கட்டமைப்பே நல்லோர் வட்டம் வடிவமைத்துள்ளது. சுதந்திர போராட்ட காலத்தில் நான் இல்லையே என்று ஏங்குபவர்கள் பலர் இங்குண்டு. அப்படிப்பட்டவர்கள் இன்று புதிய இந்தியாவிற்காக லட்சிய சமுதாயம், அதில் நானும் ஒருவர் என்பது மட்டுமல்ல, நானும் ஒரு பொறுப்பாளர் என்று நெஞ்சை நிமிர்த்தி பெருமை கொள்வோம். அதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள SS மஹாலில் சரியாக 10:30 மணிக்கு மாநில பொறுப்பாளர்கள் சந்திப்பு தொடங்கியது. இந்த நிகழ்வு முழுவதினையும் அரசு இயல்கள பொறுப்பாளரும் கலாம் ஜோதி கல்லூரி மாணவியுமான கீர்த்திகா வழிநடத்தினார். நிகழ்வில் திருவண்ணாமலை கொல்லிமலை சுவாமிஜி, பாலாஜி, தி சென்னை சில்க்ஸ் விநாயகம், பேராசிரியர் பழனித்துறை ஆகியோர் பேசினர். மதிய உணவிற்கு பிறகு உற்சாகமூட்டும் ஸ்ரீதர் பச்சையப்பனின் பாடலும் ஆட்டமும். அனைவரையும் சுறுசுறுப்பாக்கியது. அதனை அடுத்து நல்லோர் வட்டத்தின் 100 துறைகள், களங்கள், மண்டலங்கள், மாவட்டங்கள் என கட்டமைப்பினை வலுப்படுத்துவது பற்றி குழு வாரியாகவும் சேர்ந்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. இறுதியாக நல்லோர் வட்டம் திரு பாலு அவர்களின் உரையுடன், எந்த ஒரு லட்சியமும் வெற்றி பெற வேண்டும் என்றால் 3 நிலைகள் இருக்குங்க. முதல் நிலை, நீங்க எடுக்கிற லட்சியம் இருக்க அது உயர்ந்ததாக உன்னதமானதாக இருக்க வேண்டும். உன்னதமானதாக இருந்தால் மட்டும் போதாது, அதை அடைவதற்கான பாதையை ரொம்ப தெளிவாக வகுக்க வேண்டும். அந்த பாதையை போனால் அடைய முடியும், பாதை தெளிவாக இருக்கணும்.
விஷன் சும்மா உயர்ந்தா இருக்கு, பாதை தெளிவாக இருக்கிறது, அப்போ கூட அடைய முடியாது. ஏன்னா அந்த பாதையில் செல்லக்கூடிய மனிதர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக. கலாம் ஐயா நினைவு நாள் நிகழ்வு நிறைவு பெற்றதாக கீர்த்திகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.